Hi guys, நான் SJ. Apple MacBook Pro 2020 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். M1 சிப் வருது. இதுக்கு முதல் வந்து நான் MacBook Air 2020 மாடல் ரிவ்யூ நான் போட்டுதேன். சோ அதுல வந்து நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தே ப்ரோ நீங்க Apple MacBook Pro ஓட 20 ரிவ்யூ வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கொண்டால இந்த ரிவ்யூ. So okay guys, இன்னைக்கு வந்து நம்ம MacBook Pro 2020 ஓட ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். கொஞ்சம் இத பத்தி MacBook Air போட்டதை விட இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நிறைய பேரை கன்சல்ட் பண்ணி சோ நிறைய ரிவ்யூ அன்பாக்சிங் பார்த்து தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். சோ ஓகே गाइस, வாங்க வீடியோக்குள்ள போலாம். MacBook Pro ன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ MacBook Air-ஐ விட MacBook Pro-ல வந்து இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு முதல் வெர்ஷனை விட MacBook Pro-ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். பட் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வேணாம் கைஸ், நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. பிகாஸ் அந்தளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்கல. ஓகே, அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து ஃபிசிக்கல் ஒரே பார்க்கும்போது எப்பவுமே ஆப்பிள்ற மேக்புக்கில் வந்து 4 இயர்ஸுக்கு ஒருக்காக தான், 4 வருஷத்துக்கு ஒருக்காக தான் அவங்களோட பாடியோட டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ 4 வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம் லான்ச் ஆக போகிற மேக்புக்கில் தான் அதோட டிசைன் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஆனால் MacBook Pro 2020 மாடலில் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. உண்மையில் சொல்லப்போனால் அது ஒரு ஸ்லீவான டிசைன் தான், உண்மையிலே ஒரு நல்ல டிசைன் தான் அது. ஆனால் ஃபிசிக்கல் ஒரே பார்த்தீங்கன்னா இன்னும் கூட யூஎஸ்பி போர்ட் அவங்க வந்து கொடுக்க இல்லை. MacBook Pro-ல வந்து யூஎஸ்பி போர்ட் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னத்துக்காக இந்த ஒரு வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 4 டைப்-சி போர்ட் மட்டும்தான் இருக்குது, யூஎஸ்பி போர்ட்ன்றதே இல்லை. நீங்கள் யூஎஸ்பி போர்ட் யூஸ் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு தனியாக நீங்கள் ஒரு அடாப்டர் வாங்கணும். ஸோ தனியாக நீங்கள் யூஎஸ்பி போர்ட் இருக்க அடாப்டர் வாங்கி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க யூஎஸ்பி போர்ட் கொடுக்க இல்லை. சார்ஜிங் கேபிளும் சரி எல்லாமே வந்து டைப்-சி போர்ட்லாம் வருது. ஓகே गाइस, ரொம்ப முக்கியமான விடயம் MacBook Pro-ல வந்து அதோட டிஸ்பிளே. ஸோ அதோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது எஸ், உண்மையிலே சொல்ல போனால் லேப்டாப்ஸில் வந்து டிஸ்பிளேயை கம்பேர் பண்ணக்குள்ள MacBook-ஐ வந்து அடிக்கிறதுக்கான டிஸ்பிளே வந்து வேறு எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பஞ்சியான கலரோட உண்மையிலே சொல்ல போனால் இன்னும் அவங்க வந்து ரெட்டினா டிஸ்பிளே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ MacBook-ல ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்களா நீங்கள் வேறு டிவைஸில் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த MacBook-ல யூஸ் பண்ணுறதுக்குமான டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ கட்டாயம் அதை நீங்கள் ஃபீல் பண்ணி ஆவீங்க. ஸோ அதால் டிஸ்பிளே வந்து நாங்கள் சொல்லவே தேவையில்லை. உண்மையாகவே MacBook Pro வந்து ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் இந்த முறை கொடுத்துருக்காங்க. ரெட்டினா டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விடயம், எஸ் அதில் கொடுத்துருக்க M1 சிப். MacBook Pro-ல M1 சிப்பும் வருது. 9th அதாவது i9 ஜென்ரேஷனுடைய i9 ப்ரொசஸரும் வருது, இன்டெல் ப்ரொசஸரும் வருது. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆப்பிளுடைய M1 சிப் வந்து 5nm, இந்த இன்டெல் i9 வந்து 10nm. ஸோ இதில் வந்து கொஞ்சமே பர்ஃபார்மன்ஸில் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு சிப்புண்டா அது வந்து இன்டெல் i9 தான். M1-ஐயும் கம்பேர் பண்ணிக்குள்ள வந்து i9 வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸில் வந்து கொஞ்சம் குயிக்காக இருக்குது. ஸோ மல்டிபிள் டாஸ்கிங்லாம் வந்து வெறித்தனமாக செய்யுதுன்னு சொல்லலாம். குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்டா, இந்த MacBook Pro-ல வந்து மற்ற லேப்டாப்ஸோட வந்து கம்பேர் பண்ணிக்குள்ள அதில் இருக்க கீபோர்ட்ஸ், எஸ் அதில் இருக்க கீபோர்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த லேப்பை யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்து அந்த லேப்போட ஆயுள் காலம் முடிகிற லாஸ்ட் டே வரைக்கும் அதில் கீபோர்ட்ஸில் வந்து எந்த ஒரு குறையும் உங்களால் கண்டுபிடிக்கவும் மேலாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டேலேருந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஒரு ஸ்லீவ்னஸ், அந்த கீஸில் இருக்க ஒரு ஸ்மூத்னஸ் வந்து அப்படியே இருந்து கொண்டிருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, கீ கலர்றதோ லூஸ் ஆகிறதோ எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஒரு சும்மா நச்சுன்னு வந்து அந்த கீபோர்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு அந்த லேப்போட. ஸோ இந்த முறை கீபோர்டில் ஒரு டெக்னாலஜியை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீஸுக்கு பதிலாக கீஸ் வர்றதுக்கு பதிலாக அந்த கீஸ் செட்டப்பில் வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் வருது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் கீஸை வந்து அதிலே நீங்கள் டச் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இப்போ ஒரு ஆடியோவோ ஏதோ ஒரு எடிட்டிங் வந்து யூஸ் பண்ணுறீங்க இந்த லேப்பை. ஸோ அதில் வந்து நீங்கள் டைம்லைன், ஆடியோட டைம்லைன் ட்ராக் எல்லாம் வந்து அதிலேயே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே செட்டப்பில் வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் வந்து அந்த ஃபங்க்ஷன் கீஸ் பாருக்கு பதிலாக அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அதில் பேட்டரி. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5960 வாட்ஸுக்கான ஒரு பேட்டரி வந்து வருது. உண்மையிலேயே பேட்டரி வந்து கொஞ்சம் ஒர்த்தான பேட்டரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 17 to 18 ஹவர்ஸ் வந்து ரன் டைம் வந்து இருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஓவரால் யூஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் பேட்டரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு லாங் டைம் யூஸுக்கு வந்து ஓகேவாக இருக்குது.
இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் தான். நான் MacBook Airல நான் சொல்லியிருந்த ஒரே ஒரு விடயம், இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த முறையும் அதில் ஸ்பீக்கர்ஸ் வந்து வெறித்தனமாக இருக்குன்னு சொல்லலாம். MacBook Proலையும் சூப்பரான ஸ்பீக்கர்ஸோட தான் வருது. அதாவது வந்து ஸ்டீரியோவுக்கான ஒரு ஸ்பீக்கர் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 8D குவாலிட்டியில் உங்களுக்கு ஒரு ஆடியோ கேட்குன்னா MacBook தவிர வேறு எந்த டிவைஸும் இல்லைன்னா நான் சொல்லுவேன் இது வரைக்கும். அதில் ஆடியோ குவாலிட்டியும் அந்த வீடியோ குவாலிட்டியும் ரெண்டும் சேர்ந்து கேட்கக்குள்ள ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னே சொல்லலாம். இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவான டிமாண்டான ஒரு திங்கில் வந்து இப்படியான குவாலிட்டியான பார்ட்ஸை யூஸ் பண்ணும்போது உண்மையிலே அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அடுத்தது வந்து இதில் ஒரு சில இஷ்யூஸும் வந்து கேள்விப்படுறோம். என்னென்னா அதில் ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. i9 சிப் யூஸ் பண்ணுற எல்லாருமே, அதாவது இன்டெல்ற சிப் யூஸ் பண்ணுற எல்லாருமே MacBook Proல ஹீட்டிங் இஷ்யூ இருக்குன்றத வந்து மென்ஷன் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ சேவிஸ் சென்டர்ஸில் கொண்டு போய் கொடுத்தாலும், ஆப்பிளுடைய ஒஃபிஷியலான சேவிஸ் சென்டர்ஸில் வந்து கொடுத்தாலும் அவங்க வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தெரியலைன்ற ஒரு கருத்து வந்து போய்கொண்டு தான் இருக்குது இது வரைக்கும். M1 சிப்பில் வந்து அந்தளவுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ இல்லைன்ற மாதிரி தெரியுது. இன்டெல் i9 கோரில் மட்டும் அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு இஷ்யூன்னு பார்க்க போனால் அது ஹீட்டிங் இஷ்யூ தான். இதுதான் மேக்ஸிமம் MacBook யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து நார்மலான பிளேஸில் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. எல்லாருமே ஒரு ஏசி இருக்கிற பிளேஸில் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு தெரியும். ஸோ அடுத்தது வந்து அதில் ஒரு வெப்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்கம் பார்க்க போனீங்கன்னா நார்மலாக ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்கம் வந்து ஓகேவா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக நீங்கள் ஒரு இயர்ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்க தேவையே இல்லை. அவங்க வந்து ஒரு மைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வெப்கமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மைக்கும் வந்து வருது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா guys, இலங்கையில் வந்து பர்டிகுலராக இந்த MacBook Proவோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,70,000 கிட்ட வருது. கிட்டத்தட்ட 3,70,000 77,000 உட்பட்ட அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இலங்கையில் வந்து இது வரைக்கும் இருக்குது. நீங்கள் அடுத்தது வந்து அதுக்கான USB போர்ட், அடுத்து வந்து அதில் கீபோர்ட் மவுஸ் எல்லாம் வாங்கும்போது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 4 லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் இந்த MacBook Proவோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அப்டேட்ஸ் வரணும்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இலங்கையில் இப்படி ஒரு டெக் சேனல் இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் guys. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Until then, bye. Signing off, SJ.